Hello guys, welcome to Anisi Academy for TNPC. In this video, we are discussing about the Grumble family. இந்த போம் பத்தி நான் பார்க்க போறேன் சரிங்களா. இது யார் எழுதினாங்கன்னா வந்து லூசி மோல்ட் மாண்டகோ மேரி சரிங்களா. இவங்க தான் வந்து இந்த போம் எழுதினாங்க. இந்த டைட்டில்லே தெரியுது த கிரம்பிள் ஃபேமிலி. முறுமுறுக்கிற ஃபேமிலி சரிங்களா. கிரம்பிள்னா வந்து முறுமுறுக்கிறது இல்லை குறை சொல்றது அந்த மாதிரி சரிங்களா. இந்த போம் எழுதுனா வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. பேஜ் நம்பர் 45. ஓகே இந்த டைட்டிலே தெரியுது முறுமுறுக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. லெட்ஸ் மூவ் டு தி போம். There is a family nobody liked to meet. They live, it is said, on a complaining street. In the city of nervous are satisfied, their river of discontent beside. என்னன்னா there is a family never likes to meet. அதாவது அந்த ஃபேமிலியை வந்து யாரும் மீட் பண்ணவே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து முறுமுறுக்கிற ஒரு ஃபேமிலி, எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் குறை சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கிற ஒரு ஃபேமிலி சரிங்களா. அதனால வந்து யாரும் அவங்களை மீட் பண்ண விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க எங்க வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. they lived, it is said, a complaining street. எங்க complaining streetல வந்து வாழ்றாங்க. ஓகே அப்புறம் பாருங்க in the city of never or satisfied. எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு சிட்டி. அந்த சிட்டி பேரு never or satisfied. சாட்டிஸ்ஃபையே திருப்தியா ஆகாத ஒரு சிட்டில இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. the river of discontent beside. அதாவது டிஸ்கண்டென்ட்னா வந்து அதிருப்தி சரிங்களா. அதிருப்தி ரிவர் கிட்ட, அதிருப்தி நதி கிட்ட, நதி பக்கத்துல வந்து வாழ்றாங்க சரிங்களா. இது வந்து ஒரு சிட்டி நேம் என்ன, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு சிட்டி நேம். அவங்க ஸ்ட்ரீட் நேம் என்ன, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அவங்க வந்து எந்த ரிவர் பக்கத்துல வாழ்றாங்க, டிஸ்கண்டென்ட் ரிவர் சரிங்களா. they growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of grumble. என்னன்னா கிரவுல் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, உரும்புறது அப்படி சொல்லிட்டு டைரக்டான மீனிங். ஆக்சுவலி இங்க என்ன வந்து இதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒரு அனிமல்ஸ்லாம் வந்து கத்துவங்களா, அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சரிங்களா. தே கிரவுல் அட் தட், அதுக்கும் கத்துவாங்க. தே கிரவுல் அட் திஸ், இதுக்கும் கத்துவாங்க. எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங் சரிங்களா. whatever comes, there is a something asmist. asmistனா வந்து எதுக்கு எடுத்தாலும் அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. asmistனா என்னது, எது எடுத்தாலும் தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. and whether the station be high, and whether the station be high or humble. என்னன்னா வந்து அவங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும், ஹையா ஒரு ஹம்பிளான ஒரு இடத்துல இருந்தாலும், அதாவது அவங்க எந்த ஒரு போஸ்டிங்ல இருந்தாலும், ரொம்ப பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும், they are all known by the name of grumble. அவங்க வந்து முறுமுறுத்துக்கிட்டே இல்ல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் அவங்களுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, குறை சொல்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து வச்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க. The weather is always too hot or cold, summer and winter alike they sold. Nothing going right with the folks you meet down on that gloomy complaining street. என்னன்னா அந்த பர்சன்ஸ், அதாவது இந்த கிரம்பிளிங் பண்ற பர்சன்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா வந்து எந்த வெதரா இருந்தாலும் சரி, ஹாட்டா இருந்தாலும் சரி திட்டுறது, கோல்டா இருந்தாலும் சரி திட்டுறது சரிங்களா, சம்மரா இருந்தாலும் சரி திட்டுறது, விண்டரா இருந்தாலும் சரி திட்டுறது சரிங்களா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பர்சன்ஸா இருக்காங்க சரிங்களா. ஹாட்டா இருந்தா இன்னும் இவ்வளவு ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறது, கோல்டா இருந்தா இன்னும் இவ்வளவு கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது சரிங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனா இருக்காங்க. சம்மரா இருக்கு, விண்டரா இருக்கு, என்ன இப்படி இருக்கு, என்ன அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குறை சொல்ற ஒரு பர்சனா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. nothing goes right with the folks you meet down on the gloomy complaining street. என்னன்னா வந்து இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ல வாழ்ற மக்கள், அதாவது ஃபோக்னா வந்து அங்க வாழ்ற மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. க்ளோமினா வந்து இருட்டு. அந்த இந்த மாதிரி ஒரு குறை சொல்றது வந்து இருட்டா சொல்றாங்க சரிங்களா. அந்த இருட்டுல வந்து வாழ்ற எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயத்தையே பார்க்க முடியாது. நத்திங் கோஸ் ரைட், அங்க எதுவுமே நல்லதாவே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. they growl at the night, they growl at the sun. In fact, their growling is never done and everything is pleased to them. There isn't a doubt they did growl, they did nothing to grumble about. என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப வந்து மழை வந்தாலும் அவங்க வந்து க்ரோல் பண்ணுவாங்க. என்ன இப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி க்ரோல் பண்ணுவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சன் வந்துச்சுனால என்ன இப்படி சுட்டுட்டு இருக்கு, இவ்வளவு சுடுது சன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கோவப்படுவாங்க. அதான் க்ரோவல் தான் வந்து குறை சொல்லிட்டே இருக்குது, என்ன இப்படி இருக்கு, என்ன அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர்ல இருந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் they are growling is never done. எப்பயுமே அவங்க அந்த குறை சொல்றதை நிறுத்தவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. and if everything is pleased to them, there isn't a doubt they will growling that they did nothing to grumble about. அதாவது
இங்க என்னன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு ப்ளீஸ்டு நல்லதாவே இருக்குது அப்படின்றப்போ, எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுற ஒரு காரியமா இருக்கு அப்படின்றப்போ, அவங்களுக்கு லைட்டா சந்தேகம் வருது. ஓகேவா? அவங்க லைட்டா சந்தேகம் வருது. There isn't a doubt. They did growling that they did nothing to grumbling about. ஆக்சுவலி என்னன்னா வந்து அவங்க கத்தாம இருக்கிறதே வந்து அவங்க எதுக்காகவும் ஏன்னா எதுக்குமே திட்டமில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்குமே அவங்க திட்டமில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கே வந்து திட்டுவாங்க. என்ன நீ உன்னை எதுவுமே திட்டாம வச்சிருக்கீங்க, நல்லவன் நடிக்கிறியா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி சரிங்களா. they growling that they did nothing to grumble about. அங்க வந்து கத்தவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கத்துவாங்க சரிங்களா. கத்தவே முடியல அப்படின்றது காரணத்துக்காகவே கத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா. But the quarrest thing is that not one of the same can be brought to the acknowledged to his family name. Forever, for never, a grumbler will own that he is connected with it at all you see. என்னன்னா வந்து இப்ப குவாரஸ்னா வந்து வித்தியாசமான ஒரு வித்தியாசம் சரிங்களா. குவாரஸ்னா வந்து விசித்திரமான அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா. விசித்திரமானது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் சரிங்களா. குவாரஸ்னா வந்து விசித்திரமானது. இப்ப அது விசித்திரமான ஒரு திங் என்னன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ கிரம்பிளிங் பண்றதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து கிரம்பிளிங் பண்ற ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, அது நாங்க கிரம்பிளிங் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. For never a grumbler will own that he is connected with it at all you see. என்னன்னா வந்து நம்ம கூட யாராச்சும் கிரம்பிளர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீ கிரம்பிள் பண்றதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கிரம்பிளர் தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களும் கிரம்பிள் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே ஹார்ஷா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த கான்வர்சேஷனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஆன்சர் போவோம். The worst thing is that if anyone says among them too long, he will learn their way, and before he dreams of terrible jumble, he's adopted into the family of the grumble. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா வந்து இவங்க கூட யார் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாலோ அவங்களுக்கே தெரியாம அவங்களும் கிரம்பிளிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் திங் என்ன, இவங்களுக்கு அவங்க கூட அந்த கிரம்பிள் பண்ற ஃபேமிலி கூட யாராச்சும் ஸ்டே பண்ணாங்க, ரொம்ப நாள் ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்களும் அதை வந்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் அதுக்கு தெரியாம அவங்களுக்கே தெரியாம வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு காரியத்தை கிரம்பிள் பண்றது பெரிய தப்பான காரியத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. And so it were wise to keep our feet from wandering into complaining street and never to grow whatever we do lest we been mistaken from the grumbler too. என்னன்னா ஒரு நல்ல கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ல வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் பக்கமே வந்து உங்க கால்கள் போகாம இருக்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து வந்து நமக்கு வந்து ஆத்தர் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. நீங்க வந்து அங்க போய் கிரம்பிளர் கூட சேர்ந்து கிரம்பிளராகவே மாறாம இருக்கிறதுக்கு வந்து இங்க வந்து சொல்றாங்க சரிங்களா. என்னன்னா வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க போகாமலே இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு அறிவான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. அண்ட் never to grow where whatever we do lest we been mistaken for a grumbler too. நாமளும் வந்து எப்படியா தெரியாம வந்து கிரம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஏதாச்சும் கத்த ஆரம்பிச்சிட்டோம், never to grow தெரியாம ஒரு டைம் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னா, தெரியாம ஒரு டைம் கத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து மிஸ்டேக்கா வந்து நீ ஒரு கிரம்பிளர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிஸ்டேக்கா எடுத்துப்பாங்க சரிங்களா. அதனால நீ வந்து அந்த ஸ்ட்ரீட் பக்கமே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Let us learn to walk with a smile and strong, no matter if things do something goes wrong, and then be our station high or humble, we will never belong to a family of grumble. என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்பாவே அந்த விஷயம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நல்லதாவே நடக்காது, சில விஷயம் தப்பா நடக்குது அப்படின்றப்ப வந்து நீங்க வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு நல்ல சாங், ஆக்சுவலி சாங் வந்து இதுக்கு கொடுத்தாங்க, நல்ல சாங் பாடிட்டு நல்ல பிளசண்டா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிளசண்டா வந்து அந்த பாதியை கடந்து போங்க, ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு எதுக்கு எடுத்தாலும் வந்து என்னடா இப்படி நடக்குது இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி புலம்பாம கிரம்பிள் பண்ணாம அந்த சிச்சுவேஷன் நம்ம போட்டு திட்டாம வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பி ஆர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன் போனாலும் நம்ம வந்து கிரம்பிள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. we will never belong to the family of grumble. நம்ம என்னைக்குமே வந்து அந்த கிரம்பிளிங் ஃபேமிலியோட மெம்பரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரிங்களா. இது வந்து அந்த முறுமுறுக்கிறது, குறை சொல்றது, இதுக்கு எடுத்தாலும் வந்து திட்டுறது, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, அவங்க கூட நம்ம சேரக்கூடாது, அவங்களோட பிஹேவியர்ல வந்து நம்ம வந்து அந்த பிஹேவியர் நாம கத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த போவமை சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த போவமோட ஆத்தர் பார்த்தலாம். L.M. Montgomery. Okay, L.M. Montgomery, 1874 to 1942, was a Canadian author. Noted Canadian author, best known for a series of novels
beginning in 1908 with an Annie of Green Gramble. சரிங்களா? அப்புறம் பாருங்க, Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems, 30 essays. இவங்க வந்து எத்தனை ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பாருங்க. அவங்க எத்தனை ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பாருங்க. 100 ஸ்டோரிஸ் 1897ல இருந்து 1907 வரைக்கும் இவங்க வந்து 100 ஸ்டோரிஸை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஒர்க், டைரிஸ், லெட்டர்ஸ்லாம் வந்து இப்பயும் நிறைய ரீடர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் மூலியமா வந்து வேர்ல்டு வைல்டா வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, there is a family nobody like to meet. இது வந்து ஹைப்பர்போல். யாருமே அவங்கள பார்க்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஹைவ் பத்தி சொல்லிக்கிறனால வந்து இது ஹைப்பர்போல். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது யாரோட வேலை? பர்சனோட வேலை. அது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு சொல்லிக்கிறனால வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் வந்து சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபை. அப்புறம் வந்து த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் டிசைட். இது ரெண்டுமே வந்து மெட்டாஃபர். சரிங்களா? எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சிட்டியை வந்து எப்படி கம்பேர் பண்ணிருக்காங்க? டைரக்டா கம்பேர் பண்ணிருக்காங்க. டிஸ்கண்டென்ட் கம்பேர் பண்ணிருக்காங்க. இது வந்து மெட்டாஃபர். சரிங்களா? they growl in the repetition. and anemophobia அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ஏன் anemophobia-னா வந்து growl அப்படின்ற சவுண்ட், ஐ மீன் இது வந்து எது குறிக்குதுன்னா வந்து இப்போ வந்து எப்படி சொல்ற, டைரக்டா சொன்னா டாக் வந்து பார்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அந்த பார்க் சவுண்ட் தான் வந்து இந்த growl. சரிங்களா? அதுதான் வந்து, அதாவது உரும்புறது, டைரக்டான மீனிங் தான் உரும்புறது. அந்த மாதிரி வந்து சொல்றதுதான் வந்து இந்த growl. அது வந்து ஒரு பர்சனுக்கு சொல்லிருக்கிறதுனால வந்து இது வந்து anemophobia. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹை ஆர் ஹம்பிள். இது வந்து ஹெச்ஹெச் வந்து alliteration. ஹாட் ஆர் கோல்ட் வந்து ஆன்டிதீசியஸ். நத்திங் கோஸ் ரைட் வித் folks you meet. இந்த ஹைப்பர்போல். அவங்க கிட்ட எந்த விஷயமே நல்லதா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து ஹைப்பர்போல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, growl இது வந்து ரிப்பிட்டேஷன். நெக்ஸ்ட், and if everything is placed them there isn't a doubt. என்னடா எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்ற வந்து ஒரு டவுட் வந்து பண்றாங்க. இது வந்து ஐரனி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, can you bought to acknowledge his family name வந்து மெட்டாஃபர். the worst thing is that if anyone stays. இது வந்து ஹைப்பர்போல். சரிங்களா? worst thing என்னன்னா, இது worst thing அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்தாவே, அவங்க கூட இருந்தாவே வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து நம்ம வந்து கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு worst thing-ஆ சொல்லிருக்காங்க. அந்த ஹைப்பர்போல் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லிருக்காங்க. and before he dreamed of the terrible jumble. அதாவது டெரபிள் ஜம்பிள் வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரொம்ப கெட்ட பழக்கத்தை வந்து கத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து ஹைப்பர்போல். அவங்களுக்கே தெரியாம கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர்போல். நெக்ஸ்ட், he is adopted into the family of grumble வந்து மெட்டாஃபர். அப்புறம் லிஸ்ட் been mistaken for a grumble வந்து ஐரனி. நம்ம வந்து தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றது ஐரனி. சரிங்களா? ஸ்மைல் அண்ட் ஸ்ட்ராங் வந்து மெட்டாஃபர். இங்க எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸ்மைலும் ஸ்ட்ராங்னா வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட்ல வந்து எவ்வளவு கஷ்டமான பாதையிலும் நம்ம வந்து ஸ்மைல் பண்ணி சிரிச்சு கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து டைரக்டான ஒரு சிம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மெட்டாஃபர். சரிங்களா? இங்கேயும் ஹை ஹம்பிள் வந்து alliteration. and then be our station high or humble will never belong to the family of Gramble. நம்ம எப்பயுமே வந்து இந்த ஃபேமிலி ஆஃப் கிராம்பிள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து ஹை அண்ட் ஹம்பிள் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா வந்து அந்த பொசிஷன், நம்ம எவ்வளவு பெரிய பொசிஷனை போனாலும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த மெட்டாஃபர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைமிங் ஸ்கீம் பார்த்தலாம். மீட், ஸ்ட்ரீட், அப்புறம் சாட்டிஸ்ஃபைட், பிசைட், இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீட், ஸ்ட்ரீட் ஏஏ வருது, சாட்டிஸ்ஃபை, பிசைட் பிபி வருது, திஸ் மிஸ் இது வந்து ஏஏ, ஹம்பிள், கிராம்பிள் வந்து பிபி. எல்லாத்துக்குமே ஏஏ பிபி தான் வரும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் guys, இது முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார்